எவ்ரிவன். கிளாஸ் 10ல இருக்க எல்லா ஸ்டூடண்ட்க்கான ஒரு முக்கியமான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஎன்சிஎம்டிஎஸ்சி. இந்த எக்ஸாம் இந்த இயர் ஆல்ரெடி 11த் படிக்கிற ஸ்டூடண்ட்க்கு நடந்து முடிஞ்சுது. ஆனா இப்போ கரண்ட்டா 10த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே கம்மிங் ஜான் 2025 அப்போ இந்த எக்ஸாம் அகைன் நடக்க போகுது. லாஸ்ட் டைம் நடந்தது 11த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. பட் இப்போ இது கரண்ட் கிளாஸ் 10ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இதோட டெட்லைன் இன்னும் ஒரு 2, 3 டேஸ்ல முடிய போகுது. இந்த வீடியோல குயிக்கா இந்த எக்ஸாம் பத்தி எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்து முடிச்ச உடனே நீங்களும் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/1/2025, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 25 அப்போ இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 10th இன் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேவா? நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிளாஸ் 10 படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மார்க் பேசிஸ்ல. அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்ல 500 வில் பி கேர்ள்ஸ் அண்ட் 500 வில் பி ஃபார் பாய்ஸ். ஓகேவா? அண்ட் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட யூஜி, அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு 10,000 ஒரு ஒரு வருஷமே கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட சிலபஸ் வந்துட்டு கிளாஸ் 9 அண்ட் கிளாஸ் 10ல இருக்க சிலபஸ் மட்டும்தான். ஸோ இப்போ தான் நீங்க கிளாஸ் 10 படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் 9த்தும் ரீசெண்டாக தானே முடிச்சீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதாக தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ண பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணாலே இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம சேனல்லே வந்துட்டு சீக்கிரமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே சீக்கிரமா நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 60 கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டுமே சேர்த்து 60 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 120 கொஷின்ஸ். அதில் மேக்ஸ் 60 கொஷின்ஸ், சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் சேர்த்து 60 கொஷின்ஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுற டேட் வந்துட்டு 30th நவம்பரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9 டிசம்பரோட நமக்கு முடிய போகுது. இப்போதைக்கு எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுமே பண்ணல. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கூலில் போய் கொடுத்துருங்க. அண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே பட வேணாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம ஃபார்மும் காமிக்க போகிறோம். ரொம்பவே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ சீக்கிரமே அதில் ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 25th ஜான் 2025 உங்களோட எக்ஸாம் டேட், தட் இஸ் சாட்டர்டே. இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா வெறும் ₹50 மட்டும்தான். ஸோ இதுதான் உங்களோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியரா, ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் கிளாஸ் 10 இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒன்லி. ஸோ நீங்கலாம் மட்டும் தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட்டு உங்கள் இஎம்ஐஎஸ் நம்பர் அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் நேம், உங்களோட மேல், ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர், தென் டேட் ஆஃப் பர்த், உங்களோட கம்யூனிட்டி வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ், ஏதாவது உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், அவங்களோட மொபைல் நம்பர், ஸ்கூல் அட்ரஸ் அண்ட் ஸ்கூலோட நேம், அதோட அட்ரஸ் வித் பின்கோட். அதே மாதிரி உங்களோட வீட் அட்ரஸ், அதோட பின்கோட். இது எழுதுனதுக்கு அப்புறமா உங்களோட சிக்னேச்சர் அண்ட் உங்களோட பேரண்ட் சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தரணும். ஓகேவா? நீங்கள் மற்றபடி இதை வேற எங்கேயுமே சப்மிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ₹50 சேர்த்து இது உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்தராக இதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. ஸோ வேற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு டெலிகிராம் சேனல்ல நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டுமே இல்லாம மாடல் கொஸ்டின்ஸுமே டெலிகிராம் சேனல்ல நான் வந்துட்டு ஃபர்தரா இனிமே அப்ளை பண்றேன். பிகாஸ் நமக்கு சாலிடா 1 மந்த் மேலேயே வந்துட்டு நெறைய டைம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போலேருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட, பிகாஸ் எதுவுமே நம்ம புதுசா படிக்க போறது. ஆல்ரெடி 9த், 10த்ல நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு சிலபஸ் தான். ஸோ அத வந்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியா ரிவைஸ் பண்ண முடியுமோ, ட்ரிக்ஸ், ஷார்ட் ட்ரிக்ஸ் வீடியோ அந்த மாரிலாம் நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ், டவுட் எதா இருந்தாலுமே அங்க கேட்கலாம். மத்தபடி வீடியோஸும் நாங்க ஷேர் பண்றோம். இத தவிர்த்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ.